அரசியல்வாதிகளால், அயோக்கியர்களால், ஆளும் வர்க்கத்தினரால், ஆதிக்க சக்திகளால் நீங்கள் எவ்வளவு சுரண்டப்பட்டு எவ்வளவு இழிநிலையில் இருக்கிறீர்கள். அதே நேரம் இந்தியாவின் சுதந்திரத்திற்காகவோ இந்திய மக்களின் நன்மைக்காகவோ துளி அளவு கூட நன்மை செய்யாமல் இந்திய மக்களின் பெரும்பகுதியை சுரண்டி வாழுகிற கூட்டம் அரசியல் சட்டம் வழங்கியுள்ள அத்தனை உரிமைகளையும் பெற்று செல்வாக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்திய மக்களின், இந்திய ஏனைய சமூகங்களின் நலன்களையும் கருத்தில் கொண்டு நம்மளவில் நம்மை தேய்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு அந்த பங்களிப்பு 50 ஆண்டுகளாயும் கிடைக்கவில்லை என்றால், கொதித்தள ஒரு சமூகம் புறப்படவில்லை என்றால், அது குறித்து பல்லாயிரம் கூட்டங்களில் உங்களுக்கு விளக்கம் சொன்ன பின்னாலும் நீங்கள் தெளிவு பெறவில்லை என்றால், இஸ்லாமிய மக்களே, உங்கள் தலையில் நீங்கள் மண்ணை எள்ளி போடுவது மட்டுமல்ல, ஒரு தலைமுறையின் தலையிலே மண்ணை எள்ளி போட்ட உங்கள் முன்னோர்கள் வழியில் நீங்கள் செல்லும் பொழுது இன்னும் ஒரு 500 ஆண்டு காலம் பின்னடைவுக்கு ஆளாகுவீர்கள். இன்னும் ஒரு 500 ஆண்டு கால பின்னடைவுக்கு நீங்கள் ஆளாகி விடுவீர்கள். இதற்கெல்லாம் காரணம் மற்றவர்கள் அல்ல, நீங்களே. உங்களுக்கு குழி தோண்டி கொண்டது உங்களுடைய இயலாமை, உங்களுடைய முயலாமை, உங்களுடைய புரியாமை. இவைகளாலே நீங்கள் வாழ்க்கையின் பெரும்பகுதியை கழித்து விட்டீர்கள்.